வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 1 இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்த லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஜியாகிரபியில் இந்த லெசன் இருக்குது. லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சூஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ், அதாவது வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு அப்படின்னா சி ஆப்ஷன். செகண்ட் ஒன், டேஸ் ரிவர் இஸ் நோன் அஸ் சார் ஆஃப் பீகார், வந்து கோசி, அதாவது பீகாரின் துயரம். தேர்ட் ஒன், a landmass bounded by sea on 3 sides is referred to as, அதாவது 3 பக்கம் கடற்கரையில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா பெனின்சுலா, தீபகற்பம், சி. Fourth one, the bauxite and Gulf of Mannar separates India from, அதாவது மன்னார், அதாவது பாக்சந்தையும் மன்னார் விளைவிடவும் பிரிக்கிறது எது, இந்தியாவிலேருந்து பிரிக்கிறது எது அப்படின்னா ஸ்ரீலங்கா, சி ஆப்ஷன். எல்லாமே சி தான் வந்துட்டுருக்கு. அடுத்து ஃபிஃப்த்து, த ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா இஸ், அதாவது உயரமான சிகரம், தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னா ஆனைமுடி, சி ஆப்ஷன். டேஸ் பிளேன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை த ஓல்டர் அலுமின்ஸ், அங்கே பங்கார், அதாவது இது என்ன அப்படின்னா பழைய வண்டல் பிரிவுகளால் உருவான சமவெளி எதுன்னு இருக்குது, சி ஆப்ஷன். செவன்த்து, புலிகேட் லேக் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப், அதாவது பழவேற்காடு ஏரி வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ், டி ஆப்ஷன். இது எல்லாமே சி ஆப்ஷன் தான், பாருங்கள், ஒன்று தான் டி. மேட்ச் ஃபாலோயிங் சாங்போ, ரிவர் பிரம்மபுத்திரா இன் டிபெட், யமுனா tributary of river Ganga, New Aluminum, southern part of Khadar, Mountain Godwin Austen, highest peak in India, Coromandel Coast, southern part of East Coastal Plain. இந்த மார்க் பண்ணிருங்க. 2, 4, 1, 5, 3. Give reason. First question, Himalayas are called the young fold mountain. 131 இருக்கு. it was இதிலேருந்து ஆக்டிவிட்டி வரைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெர்னியல், சவுத் இந்தியா ரிவர்ஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங், அதாவது வட இந்திய ஆறுகள் வந்து வற்றாத ஆறுகள், தென்னிந்திய நதிகள் கிழக்கு நோக்கி பாயும் நதிகள். இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், தட் கிவ் ரீசன். ஃபோர்த் பாருங்கள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ், அதாவது இமயமலை ஆறுகளும் தீபகற்ப ஆறுகளும் வேறுபடுத்தணும். 140, 141, 140 இந்த இருக்கா, இது ஹிமாலயன் ரிவர்ஸ். இது வந்து இதை மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் வேறுபடுத்துக்கு பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி. பாருங்கள் 137 பாருங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் இதுக்கான ஆன்சர். தேர்டுக்கான ஆன்சர் பண்ணுங்கள், வெஸ்டர்ன் கோட்ஸ் பிளேன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ஸ், அதாவது மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. 137 இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். தேர்டுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் டீட்டெயில். நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. 129 இந்தியாவின் அண்டை நாடுகள்.
பாருங்கள் 129ல் இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து ஸ்ரீலங்கா ஈஸ்ட்னு எழுதிடுங்க. ஸ்ரீலங்கா ஈஸ்ட் இந்த சவுத். சரியா? இதையும் சேர்த்து எழுதிடுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணி. கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி, அதாவது இந்தியாவின் திட்ட நேரத்தின் முக்கியத்துவம். பாருங்கள் 130ல் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்டுக்கான ஆன்சர். That question, write a short note on Deccan Plateau. தக்கான பீடபூமி 137ல் பாருங்கள் டெக்கன் பிளேட்டியூ இதுலேருந்து இது வரைக்கும். That questionக்கான ஆன்சர். 4th, state the west flowing rivers of India. அதாவது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி எழுது. 141ல் நர்மதான் போட்டு இது வரைக்கும். அடுத்து தப்தி இதிலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th, ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் த ஐலண்ட் குரூப் ஆஃப் லட்சத்தீவு. அதாவது லட்சத்தீவு பற்றி நம்ம எழுதணும். 138 இருக்கா? 138ல் லட்சத்தீவு இருக்கா? இதுலேருந்து இது வரைக்கும் 5th கொஸ்டினோட ஆன்சர். Answer in paragraph. First question, explain the divisions of northern mountains and its importance to India. அதோடைய பிரிவுகளும் முக்கியத்துவமும். அதாவது இமயமலை இப்போ வந்து 131லேருந்து 134 வரைக்கும் இருக்குது. 131ல் இந்த டாபிக் போட்டு இது வரைக்கும். நெக்ஸ்ட் இதிலேருந்து இது வரை, அடுத்து இதிலேருந்து இது வரை, இதிலேருந்து இது வரை. அடுத்து 134ல் 134ல் இதிலேருந்து இது வரை, இதிலேருந்து இது வரை. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும். நீங்கள் நான் வந்து 5 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிங்க. நீங்கள் ஃபுல் வேணாலும் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது தீபகற்ப ஆறுகளை பற்றி எழுதணும். 140, 141ல் இருக்குது. பாருங்கள், பெனின்சுலர் ரிவர் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். அடுத்து இங்கே ஆரம்பித்து இது வரை, அடுத்து இதில் ஆரம்பித்து இது வரை, அடுத்து கோதாவரி இந்த மாதிரி போட்டு இது வரைக்கும், இதிலேருந்து இது வரை. கிருஷ்ணா போட்டு இதிலேருந்து இது வரை. அடுத்து காவேரி இதிலேருந்து இது வரை. அடுத்து வெஸ்டர்ன் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங் வேறு நர்மதா இந்த மாதிரி போட்டு இது வரைக்கும், இதுலேருந்து இது வரை. அடுத்து தப்திக்கு இதுலேருந்து இது வரை, இதுலேருந்து இது வரை. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேட் கொஸ்டின், கிவ் a detailed account on the basin of the Ganga. அதாவது கங்கை ஆறு பற்றி, கங்கை ஆற்று வடிநிலம் ஒருத்தர் நம்ம 138, 140ல் இருக்குது. 138ல் இதிலேருந்து ஆரம்பித்து இந்த கங்கா ரிவர் சிஸ்டம் 139, 140ல் இது வரை. தேட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கொஸ்டினும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.